அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதுதான் இன்றைக்கி எல்லாருக்கும் தேவை. அதில் பார்த்திங்கன்னா பல் துலக்குவது என்பது இன்றைக்கு எல்லோரும் பர்பஸை வச்சு தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதால் எவ்வளோ விபரீதங்கள் இருக்கிறதுன்றது நம்ம இன்றைக்கி ஊருக்கு வீதிக்கு வீதி பல் மருத்துவமனைகள் வந்த பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லை. நாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன செய்வோம்னா, பற்பசைக்கு பதிலாக பற்பொடி கொடுக்கலாம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி நம்ம பழமொழி இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, புளியங்குச்சி இது மாதிரி குச்சிகளை வச்சு விளக்கி சொல்லி கொடுங்க. பற்பொடியில் கையால் விளக்க பல் துலக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா பற்பசையில் இருக்கிறது எல்லாமே இன்றைக்கி பல்லை சேதப்படுத்தக்கூடிய பல வேதியியல் பொருட்கள். அதால் பற்சுத்தை ஈஸியாக இன்றைக்கி எல்லாருக்கும் வந்துடுது. பல் சுத்தை மட்டும் கிடையாது, பல் உடைதல், பல் சீக்கிரம் உடஞ்சி போய்டும் பாருங்கள். குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பல்வலி, பல் சுத்தை, பல் கூச்சம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த பற்பசை தான். பற்பசையில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் விளம்பரப்படுத்தாத காலத்தில் பல் எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம கரும்பு சாப்பிட்டோம். கரும்பு ஏன் சாப்பிட்டோன்னா, கரும்பு கடிக்கிற போது அதனுடைய வலிமை பல்லுக்கு உறுதியாக இருந்தது. அப்போ நம்மளுடைய பல்லுடைய உறுதியை நம்மளை பாதுகாத்துக்க தெரிஞ்சது. அதனால் நம்மளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இன்றைக்கி யாராவது கருப்பு கரும்பை தவிர வெள்ளை கரும்பை கடிக்க சொல்லுங்கள், குழந்தைங்க யாரும் கடிக்கவே மாட்டாங்க. அதான் கரும்பு சாராக வந்துடுச்சுல்ல. அதனால் கரும்பு போல் கடிக்கணும். என்றைக்குமே நல்ல கடுமையான பொருளை கடித்து சாப்பிடும் பொழுது தான் பல்லுடைய திறனும் மேம்படும், அதனுடைய பலமும் கூடுதலாகும். சரிங்களா? அதனால் பற்பசையை கொடுங்க, இயற்கையான முறையில் கொடுங்க. இன்றைக்கி ஒரு பல் இன்றைக்கி கட்டினா மினிமம் 20,000 ரூபா. நமக்கு எத்தனை 32 பல் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனை அதை அடைக்கணும்னா எவ்வளோ காசுங்க? சரிங்களா? அதனால் இயற்கையான முறையில் கொடுங்க. பற்குச்சிகளை அவங்களுக்கு வெட்டி கொடுங்க. நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எவ்வளவோ இன்றைக்கி வேகமான வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். இருந்தாலும் இதுபோல் சின்ன சின்ன விஷயங்களை மாட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் மாறினா தான் அவங்க மாறுவாங்க. நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் அவங்க பழகுவாங்க. காலையில் எழுந்து அவன் என்ன பல் விளக்கி வேகமாக போகணும் மட்டும் தான் நினைக்கிறமே தவிர, அவன் எதில் விளக்குறான், என்ன பண்ணுறான்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால் கறித்தூள் கொடுங்க. இன்றைக்குமே அடுப்பு கறி இருக்கு இல்லைங்க, அதான் சார்கோல்னு சொல்லிட்டு இன்றைக்கி விளம்பரப்படுத்தி பயங்கரமான ஒரு வியாபார நோக்கத்தோடு பண்ணிகிட்ருக்கானுங்க. அந்த சார்கோலுக்கு பதிலாக கறியை கறித்தூள் கொடுங்க, சாம்பலை கொடுங்க, அது கூட உப்பு சேர்த்து கொடுங்க, கல் உப்பு சேர்த்து இடித்து கொடுங்க. அதே போல் சித்த மருத்துவத்தில் நிறையா பற்பொடி கொடுக்குறாங்க, இயற்கையான பற்பொடி கொடுக்குறாங்க, மரப்பட்டைகளோட பற்பொடி கொடுக்குறாங்க. அந்த பற்பொடியில் வாங்கி உபயோகப்படுத்துங்க. தயவு செய்து வாரத்துக்கு 2 முறையாவது பற்பசையை விட்டுட்டு கையால் பல் துலக்கி நம்ம ஈறுகளை நல்லா தேய்ச்சி கொடுங்க. மிதமான இதெல்லாம் தேய்ச்சி கொடுங்க. அது ஒன்று. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது ஆலங்குச்சியோ, வேலங்குச்சியோ, புளியங்குச்சியோ, ஏதாவது உணிமல் குச்சியோ, ஏதோ ஒரு குச்சியால் விளக்கு பழகி கொடுங்க. ஏன்னா அதுதான் நம்முடைய பாரம்பரியம். பல் இன்றைக்கு பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் பல்லை பாதுகாப்போம். ஏன்னா பல் மூலியமாக தான் பல வியாதிகள் நமக்கு வருகிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதனால் பல்லை பாதுகாக்க இனிமேலாவது சிரத்தை எடுங்கள். பெற்றோர்களே, சிரத்தை எடுத்து நீங்களும் பழகுங்கள். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அவர்களோட குழந்தைகள் சொல்லிக் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம்.